ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பீட்ரூட் அண்ட் கேரட் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு பீட்ரூட்டையும் அண்ட் கேரட்டையும் நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு நான் 3 கேரட், 1 பீட்ரூட், 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டையும் கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தண்ணி அதிலேயே விடும். அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்குனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடும். உங்கள் குழந்தைங்களும் கேரட் பொரியல் தனியாக சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேரட் பீட்ரூட் பொரியல் செஞ்சு பாருங்கள். நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.